வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆனந்த் சுப்பையன், ஜோதிடர். எல்லாம் நன்மைக்கு யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன விஷயம் பார்க்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் அந்த மாதத்திற்கான ராசி பலனை தான் பார்க்க போகிறோம். மேச ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகிறது தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கிரகங்கள் உங்களுக்கு எல்லாமே, அதாவது தொழிலிருந்து குடும்பம் எல்லாமே, பொருளாதாரம் எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம். அப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் மேசராசி அன்பர்களுக்கு எந்தெந்த பலனை கொடுக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து நம்மளுக்கு முதல்ல ரொம்ப முக்கியமானது, எல்லாருக்குமே முக்கியமானது பார்த்திங்கன்னா தொழில் தான். அப்போ இந்த தொழில் எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். இந்த தொழில் ரீதியாக இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து முதல்ல சில சாதகமான வாய்ப்பு தான் அதிகமாக அமைய போகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்தில் மேஷத்துக்கு ஜாதகம்னு இல்லை, நான் பொதுவாக பார்க்கும்போது மேஷத்துக்கு 10ஆம் இடத்துல சனி வந்து 11ஆம் இடத்துல வந்திருப்பார். அதாவது 10ஆம் இடத்துக்குரிய சனி பகவான் கும்பத்தில் உட்காந்துருப்பார். அவரும் பின்னோக்கி, ஏன்னா வக்கர பயிற்சியாக இருக்கார் இந்த நேரத்தில். அப்போ பின்னோக்கி சனி பகவான் போயிட்டுருக்கார். அப்போ இந்த இது எப்படின்னா, சொந்த ராசியிலே அவர் மாறி இருக்கிறதுனால உங்களுக்கு எவ்வளோ பெரிய வேலையும் சீக்கிரம் முடிச்சிருவீங்க, உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு காட்டுவீங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு அர்ப்பணிப்பு இருக்கும் அந்த வேலையில். என்னால் இந்த வேலையை நம்ம செஞ்சு முடிக்கணும்னு. இதில் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுனால டைம் பார்க்காம வேலை பார்ப்பீங்க. சில வேலையை முடிக்கணும், நைட்டு பகலும் வேலை பார்க்குற மாதிரிலாம் வரும். அப்படி வேலை பார்க்கும்போது என்ன ஆகுனா, உங்களுடைய ஃபஸ்ட்டு உங்களுடைய ஹெல்த்துன்ற விஷயத்துக்கு ஓய்வு எடுக்கணுங்க. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, டைம் பார்க்காம சாப்பாடு எல்லாத்தையுமே தவிர்த்து நீங்கள் வேலை செய்யும்போது அது உங்களுடைய உடலை பாதிக்குது. தொழில் சார்ந்து அது எதாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, உங்களோட ஒர்க்காக இருந்தாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக கடின உழைப்பு போட்டாலுமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவை. சரிங்களா? அப்போது இந்த நேரத்தில் உங்களுக்கு, அப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆரோக்கியத்துலேயும் நீங்கள் கவனம் செலுத்தணும். நீங்கள் ஆனால் செலுத்த மாட்டீங்க. அது செலுத்தாமல் இருந்தேன்னா மருத்துவம் சார்ந்த செலவுகள் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கிடைக்கிற நேரங்களில் ஓய்வு எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஏன்னா உங்களுடைய உடல்நிலையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது மட்டும் கிடையாது, உங்களுடைய மூத்த அதிகாரி இருப்பாங்க பார்த்தீங்களா, மேனேஜர்ஸ் யாருனாலும், உங்களோட சீனியர்ஸு, அவங்க கொடுக்குற வேலையை கண்டிப்பாக நீங்கள் வந்து விட மாட்டீங்க, செஞ்சு தான் முடிப்பீங்க. அது மட்டும் உங்களுக்கு இந்த காலத்தில் வந்து ஜாதகத்தில் சூரிய பகவான் வந்து முழு அம்சத்தோட, நீங்கள் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, முழு அம்சத்தோடு இருக்கும்போது உங்களுடைய அந்த ஒரு பதவின்ற விஷயத்தில் ஒரு முன்னேற்றம் வரலாம். புரியுதுங்களா? பதவின்ற ஒரு விஷயத்தை முன்னேற்றம்ன்ற போது ப்ரொமோஷன், இந்த மாதிரி விஷயங்களுக்காக வாய்ப்புகள் வரலாம். அது மட்டும் கிடையாது, சுக்கிர பகவானும் புதன் பகவானும் சில நேரங்களில் சேர்க்கை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. அப்போ வேலை இல்லாதவங்களுக்கு புதிய வேலைகள், மேசராசி அன்பர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். இந்த வேலையில் இருப்பாங்க பார்த்தீங்களா, சில பேர் வேலையிலேருந்து மாற்றத்துக்கான ஒரு முயற்சி எடுப்பாங்க. அவங்களுக்கும் வேலை மாறுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஆகஸ்ட் 16க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த அதாவது முற்பாதி பிற்பாதின்னு வச்சுட்டேன்னா, ஆகஸ்ட் 16க்கு அப்புறம் சூரிய பகவான் வந்து சிம்மராசிக்கு மாறுவார், அவருடைய சொந்த இது. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் உண்டு, அந்த நேரத்தை ஆகஸ்ட் 16க்கு அப்புறம் மட்டும் மேசராசிக்காரர்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா, உங்களுடைய அதிகாரி கிட்ட எந்த ஒரு வாக்குவாதங்களும் கருத்துக்களும் வச்சுக்கூடாது. மேக்ஸிமம் அதை நீங்கள் தவிர்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. சரிங்களா? ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அந்த நேரம்ன்ற விஷயம் கொஞ்சம் அவ்வளோ ஒரு சரியாக இல்லை மேசராசி அன்பர்களுக்கு வந்து, அதனால தான் சொல்கிறேன். இன்னொன்று, உங்களுக்கு வந்து இந்த சுக்கிரன் உங்களுடைய ஜாதகத்தை, உங்களுடைய இதுபடி மேசத்துக்கு கரெக்டாக 6ஆம் இடத்துக்கு வருவார். அது கேது அங்கே உட்காந்துருப்பார். அது புதனோட வீடு. அந்த இடத்துல சுக்கிர பகவான் வரும்போது உங்களுடைய சக ஊழியர்கள் கூட சேர்ந்து வேலை பார்த்து ஒரு நல்ல இது உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம் உண்டுங்க, என்னதான் உழைப்புன்றிருந்தாலுமே எல்லாருக்குமே வேலை பார்க்குற இடத்துல ஒரு விதமான நெகட்டிவ்ஸ் இருக்கும். உங்களுக்கே தெரியும். நெகட்டிவ்ஸ்னு எப்படின்னா, நம்மளுக்கு எதிரானவர்கள் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, சில விஷயங்களை சந்திக்கிற மாதிரி காட்டுதுங்க. அப்படின்ட்டு இருக்கும்போது அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் இருக்காது. வியாபார உலகத்தில் இருப்பாங்க பார்த்தீங்களா, வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் மேசராசி என்பவர்களுக்கு வந்து இந்த மாதத்தில் வந்து சாதகமான ஒரு விஷயம் ஏற்படும் தொழில் ரீதியாக. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக உண்டு. பலர் உங்களுடைய சேர்ந்து, அதாவது உங்களுடைய தொழில் செய்யறதுக்கு பல பேர் விரும்புவாங்க. அந்த நபர்கள் அதுதான் சொல்லுவாங்களா, பார்ட்னர்ஷிப் போடுறதுக்கு விரும்புவாங்க. அது உங்களுக்கு சாதகமாக இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இன்னொரு விஷயம், உங்களுடைய வணிகம் சார்ந்த முன்னேற்ற பாதையில் செல்லும்போது நல்லா பார்த்தீங்கன்னா, எதுக்கு நான் சொல்கிறேன்னா, உங்களுடைய ஜாதகத்தில், அதாவது உங்களுடைய இதில் வந்து சுக்கிரன் இருக்கிறவங்க 7ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் 6ல் வரும்போது வணிகம் சார்ந்த முன்னேற்றம் ஏற்படும். சரிங்களா? அந்த அதிபதி 7ஆம் இடத்துக்குரிய துலாம் அதிபதி வந்து உங்களுடைய 6ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 6ஆம் இடம்ன்ற போது கன்னிக்கு வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய
அந்த மாதம் தொடக்கத்திலையும் சரி மாத முடிவிலும் சரி சுக்கிரன் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சாதகமான வெற்றி யோகங்களை தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காரு. அது மட்டும் கிடையாது, வியாபாரம் சம்பந்தமாக உங்களுடைய பிஸ்னஸை கொஞ்சம் டெவலப் பண்ண போகிறோம். மேசராசிக்காரங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் வந்துன்னா முதலீடு செய்யுங்க, சரிங்களா? ஆனால் அதற்கேற்ற செலவுகளும் வரும். அதை சுப செலவுகளாக மாற்றுங்க. எப்படி சுப செலவுன்னு நான் மாற்ற சொல்கிறேன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு கரெக்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னா மேசராசி அன்பர்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணலாம். அது தேவையில்லாத விஷயம்னா விட்டுருங்க, சரிங்களா? அப்போ மேசராசி அன்பர்களுக்கு வந்து இந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் வந்து இந்த காலகட்டங்களில் வந்து கொஞ்சம் சாதகமான ஒரு சூழ்நிலை தான் உண்டாகிட்டு போயிட்டு இருக்க போகுது. அது மட்டும் கிடையாதுங்க, முக்கியமான விஷயம் அரசாங்க சார்ந்த உதவிகள் கிடைக்கும். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஆகஸ்ட் 16க்கு அப்புறம் உங்களுடைய ஜாதகத்துக்கு 16ஆம் இடத்துல 6ஆம் இட சூரியன் வந்து தன்னுடைய வீட்டுக்கே வர்றாரு. அதாவது சொல்லுவாங்கல்ல, சிம்மராசிக்கே சூரியபவன் வர்றாரு. இப்போ அந்த சிம்மராசிக்கு வரும்போது என்ன ஆகும்னா, அரசு துறை சார்ந்த சில பேர்லாம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்டர்டேக்கட் பிஸ்னஸ், கவர்மெண்ட். இன்னொரு விஷயம் நான் முக்கியமாக சொல்லணும், கவர்மெண்ட் ஒர்க்கெலாம் ட்ரை பண்ணுவாங்க பார்த்தீங்களா மேசராசி அன்பர்களுக்கு. இந்த காலகட்டங்களில் ரிசல்ட் ஆகஸ்ட்டுக்கு அப்புறம், ஆகஸ்ட் 15ஆம் அப்புறம் ரிசல்ட் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இன்டர்வியூ இருந்தாலும் அந்த இன்டர்வியூ உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நல்ல ஒரு செய்தி உங்களுக்கு கிடைக்கும். அப்படின்ட்டு இருக்கும்போது தொழில் சார்ந்த மேசராசி அன்பர்களுக்கு வந்து இந்த ஆகஸ்ட் மாதம்ன்றது வந்து கொஞ்சம் சாதகமான ஒரு சூழ்நிலையே கொண்டு வர்ற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்கு, சரிங்களா? அப்போ இந்த மேசராசி அன்பர்களுக்கு வந்து இந்த காலகட்டங்கள் ஆகஸ்ட் மாதம்ன்றது ஒரு மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 31 வரைக்கும், வியாழக்கிழமை தொடங்குது, 1ஆம் தேதி 31 சனிக்கிழமை முடியுது. இந்த காலகட்டம் வந்து தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் காட்டுது. அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சம்பந்தமாக மேசராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். நம்ம தொழிலை பார்த்துட்டோம், இப்போ பொருளாதாரம் பார்ப்போம். பொருளாதாரம்னு பார்க்கும்போது இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒன்று சொல்லணும், பொருளாதாரம் சார்ந்த கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க. பணம் சார்ந்த ஃபைனான்ஸ் வழியில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், நல்லா பார்த்துவோங்க. கொஞ்சம் கவனமும் தேவை. எதுக்கு சொல்கிறேன்னா, மாத தொடக்கத்தில் வந்து புதன் சுக்கிரன், புரியுதுங்களா? புதன் சுக்கிரனோட அந்த சேர்க்கை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எதிர்பார்க்கும்போது இந்த மாதம் ஃபுல்லாக, அது மட்டும் கிடையாது, சனியும் வக்கரப்பயிற்சி ஆகிறாரு. அப்போது உங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து பணம் சம்பாதிப்பீங்க பார்த்தீங்களா, அந்த முயற்சியை தொடர்ந்து சம்பாதிக்கிறதுக்குள்ள இதில் இறங்குவீங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மேஷத்துக்கு எப்பயுமே சனி பகவான் வந்து ஒரு லாபஸ்தானம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல உட்காந்துருக்கும் போது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு அதிகரிக்கும். ஆனால் அதே அந்த பணத்தை தேடும்போது உங்களுக்கு அலைச்சலும் அதிகரிக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்கு. ஆனால் ஒன்றுங்க, உங்களுடைய முயற்சிகள் கண்டிப்பாக வருமானம் சார்ந்து நீங்கள் எடுக்கிற முயற்சியில் ஒரு உயர்வு உண்டு. தினசரி சம்பாத்தியம் அதிகரிக்கும். சில பேர்லாம் இந்த தினசரி இது பண்ணிட்டு இருப்பாங்க. இதில் ஒரு விஷயம் பார்க்கலாம், இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு, ஷேர் மார்க்கெட்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு நல்ல இது மேசராசி அன்பர்களுக்கு இந்த பொருளாதார ரீதியாக ஃபைனான்ஸில் இந்த காலகட்டம், இந்த ஆகஸ்ட் மாதம் கொஞ்சம் கை கொடுக்கும். அது மட்டும் கிடையாது, சில யோகங்கள். ஏன்னா உங்களோட ஜாதகத்தை நீங்களே பார்க்கலாம், ராகு பகவான், சரிங்களா? ராகு கிரகம் உங்களுக்கு 12ஆம் வீட்டில் இருப்பாப்புல, மேஷத்துக்கு 12ஆம் இடத்துல இருப்பாப்புல. அப்போது செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாடு போவதுக்குள்ள வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. பணம் சம்பந்தமாக, தொழில் சம்பந்தமாக வெளிநாடு போயிட்டு வர்றதுக்குள்ள ஒரு வாய்ப்புகளை இது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு உண்டாக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இன்னொரு விஷயம், நீங்கள் இந்த டைமில், இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் இல்லை ஏதாவது ஒரு விஷயங்கள் இந்த டைமில் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணி விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைனா உங்களுடைய அந்த பணம் சேமிக்கின்றது கூட, ஏன்னா இது கூட அதாவது நம்ம பரிகாரம்னு நிறைய விஷயங்கள் பார்ப்போம், இந்த பணம்ன்ற விஷயத்த நம்ம சேர்க்கறது கூட ஒரு பரிகாரம் தான், புரியுதுங்களா? அப்படின்ற போது ஒரு சேவிங்ஸ் வச்சிங்கன்னா இந்த காலகட்டம் மேசராசி என்பவர்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். மாதம் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா வியாழன் அல்லது செவ்வாய், நல்லா பாருங்கள், உங்கள் ஜாதகத்தில் ஒரு 2ஆம் வீட்டில் இருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த கேலண்டர் எடுத்து பார்க்கும்போது அந்த கோச்சார கிரகங்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, வியாழனும் செவ்வாயும் ஜாதகத்துக்கு 2ஆம் இடத்துல இருப்பாங்க. அப்படின்னு நிதிநிலை வலுவாக இருக்கும். உங்கள் குடும்ப சொத்து அல்ல நிலம் தொடர்பான விஷயத்தில் வெற்றி பெறலாம். ஏதாவது ஒரு வழக்கு போயிட்டு இருக்கும், குடும்பம் சார்ந்த ஒரு விஷயத்தில் சொத்து இந்த மாதிரி விஷயங்களை போயிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை உண்டாக்கும். அதே நேரத்துக்கு மேசராசிக்காரர்களுக்கு உங்களுக்கே தெரியும், செவ்வாய் தான் உங்களுடைய அதிபதி, மேஷத்தோட அதிபதி செவ்வாய் தான். அது சூரியன் அந்த வீட்டோட உச்சம் பெற்ற ஒரு அப்படின்ட்டு இருக்கும்போது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அரசு சார்ந்த விஷயத்தில் ஒரு கேஸ் நடக்குதுன்னா அது உங்கள் பக்கம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் கிடையாது, ஆகஸ்ட் 16 உங்களுக்கே தெரியும் சூரிய பகவான் வந்து பயிற்சி ஆகிறார். அப்போ அவர் வந்து சொந்த வீட்டுக்கு சிம்மத்துக்கு வரும்போது இதுவரைக்கும் அதான் சொல்லுவாங்கள்ல, சில உங்களுக்கு வராமல் இருந்த பணங்கள் கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது தான். அரசு சம்பந்தமாக நல்லா பாருங்கள், பொருளாதார ரீதியாக அரசு சம்பந்தமாக இருந்த சில நிலுவை தொகைகளும், நிலுவை அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதாவது வரவேண்டிய விஷயங்களும்
உங்களுக்கு தடைப்பட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறது மாதிரி காட்டுது. அதனால உங்களுக்கு இந்த இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து மேசராசி அன்பர்களுக்கு வந்து ஃபைனான்ஸ் ரீதியாக நல்ல லாபம் உண்டு. சரிங்களா? அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய ஒரே விஷயம் தாங்க, செலவுகளை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. ஆனால் உங்களுக்கு வரவுகள் அதிகமாக இருக்கும். அந்த வரவுகளை அதிகமாக எடுங்க. அப்போ இந்த காலகட்டம்ன்றது வந்து மேசராசி அன்பர்களுக்கு வந்து ஃபைனான்ஸ் ரீதியாகவும் ஒரு நல்ல இதாக இருந்துட்டு இருக்கு. அடுத்து முக்கியமான விஷயம், உங்களுடைய குடும்பத்தை பற்றி பார்ப்போம். குடும்ப நண்பர்கள் இவங்கள பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த குடும்பம்ன்ற பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் சராசரி இருந்த அதாவது உங்களுடைய 2ஆம் ஸ்தானத்தில் செவ்வாயும் குரு உட்கார்ந்துருப்பாப்புல. அதே இது 2ஆம் வீடு யாரோட அதிபதினு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2ஆவது வீடுனா இது ரிஷபராசி சுக்கிரனை குறிக்கும். அந்த சுக்கிரன் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவர் வந்து கரெக்டாக கடகத்தில் இருந்துட்டு இருப்பார். அப்போ இந்த இதை வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி நிலவும். அது மட்டும் கிடையாது, அந்த 2ஆவது வீட்டில் கிரகங்கள் சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து இருப்பதால், குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருப்பதால், நிலம் சம்பந்தமான விஷயத்தில் ஒரு முடிவு எடுப்பீங்க. நிலம் சம்பந்தம் முடிவெடுப்பீங்கன்னா புதிய சொத்து வாங்குறதுக்குள்ள ஒரு வாய்ப்பு வரும். புரியுதுங்களா? பழைய சொத்தும் விற்கிறதுக்குள்ள வாய்ப்பு வரும். அதாவது எப்படி சொல்லலாம்னா, சில பேர் விற்காமலே வச்சுருப்பாங்க. ரொம்ப நாளாக முயற்சி எடுத்துகிட்டு இருப்பாங்க, அந்த விஷயம் நம்மளுக்கு கிடச்சிரும் முடியும்ல. அந்த விஷயங்களும் உங்களுக்கு வந்து விற்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். அது மட்டும் இல்லைங்க, முக்கியமான விஷயம், இது வரைக்கும் தீராத பிரச்சனைகளும் தீர்றதுக்கான வாய்ப்புகள் வரும். ஏன்னா ஆகஸ்ட் 25 சுக்கிரன் வலுவிழக்கார், கண்ணியில் இருந்துட்டு வலுவிழந்து கண்ணியில் இறங்குறாரு. அதாவது சொல்லுவாங்க அடுத்த இது பயிற்சி ஆகிறாரு. அப்போ இதனால என்ன ஆகுதுன்னா, குடும்பத்தில் சின்ன சின்ன சச்சரவுகள்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஏன்னா அங்கே வந்து சுக்கிரன் கண்ணியில் இறங்கும்போது அங்கே கேது பகவானும் சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு. அப்படின்ட்டு இருக்கும்போது நாவடக்கம் தேவை, பேசும்போது கவனமாக பேசிக்கோங்க. ஏன்னா குடும்பத்தில் சண்டையை தவிர்ப்பது நல்லது. சரிங்களா? மாதம் தொடக்கத்தில் பாருங்களேன், அந்த ஆகஸ்ட் மாதம் தொடக்கத்தில் 4ஆம் வீட்டில் சூரியகிரகம் இருப்பார். இந்த வீட்டில் சக்தி அதிகரிக்க நல்லா கவனிச்சிங்கன்னா, சக்தி அதிகரிக்க உங்களுடைய வழிபாடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த பெண் தெய்வ வழிபாடு நீங்கள் செய்யும் போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுடைய குடும்பத்தில் இருந்த பாதிப்புகள் எல்லாமே விலகி போகும். குடும்ப வாழ்க்கையில் நல்லா பார்த்தீங்கன்னா, குடும்ப வாழ்க்கையில் சில இன்பங்கள் வருது. பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவைங்க. உங்களோட உடன் பிறந்தவர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவர்கள் உங்களுக்கு உதவுவதற்குள்ள வாய்ப்பும் வரும். நல்ல உடன்பிறப்புகள் இருக்க வேண்டி கடமை நிறைவேற்றுவார்கள். அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது இந்த காலத்தில் அப்படியே காட்டுது. அது மட்டும் கிடையாது, உங்கள் மீது அதாவது உங்களுடைய அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், அக்கா தங்கச்சி யாராக இருக்கட்டும், மேசராசி அன்பர்களுக்கு மற்ற ராசிக்காரங்க உங்கள் வீட்டில் இருக்காங்க. ஏன்னா எல்லா ராசி ஒரு வீடுன்றது எல்லா ராசியும் கலந்துருப்பாங்க. அப்போ மற்ற ராசிக்காரங்க உங்கள் வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு பாசம் காட்டுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? அதே நேரத்துக்கு நீங்கள் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், ஏதாவது ஒரு கோபம் வந்தாலுமே யாரையும் தொந்தரப்படுத்தாதீங்க. நீங்கள் தொந்தரப்படுத்திங்கன்னா அது உங்களுக்கு ஒரு விதமான ஒரு தாக்கத்தை உண்டாக்கும். அதனால் அது வேண்டாம். சரிங்களா? அதனால் அதை பார்த்துக்கோங்க. முக்கியமான விஷயம், இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியமான விஷயம்ன்ற விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஆரோக்கியம்ன்றது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இதிலே, உங்களுடைய அதிபதி, உங்கள் ராசிக்குரிய அதிபதி செவ்வாய் பகவான் வந்து கரெக்டாக இந்த மாதத்தை தொடக்கத்தில் வந்து 2ஆம் வீட்டில் நீடிக்கிறார். அப்படின்னு இருக்கும்போது அவர் என்ன ஆகுன்னா, இந்த காலகட்டத்தில் வந்து அதிகமான உழைப்பு உங்கள்கிட்ட இருக்கும். சரிங்களா? உழைப்பு இருந்தாலும் அதற்கேற்ற ஓய்வு வேணும்னு சொல்லியிருந்தேன். அப்போ நீங்கள் ஓய்வு எடுத்தால் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றம் உண்டு. அது மட்டும் கிடையாது, உங்கள் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். அப்படின்னு இருக்கும்போது, ஏன்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு வக்கரம் அடைகிறாரு. வக்கரம் அடைஞ்சு அவர் என்ன பண்ணுறாருன்னா, உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்கு. அப்போ சில உடல்நிலை பிரச்சனை இருந்தாலும், தொந்தரவு இருந்தாலும் அது சீக்கிரம் குணமாகும். அது மட்டும் கிடையாது, 6ஆம் இடத்துல கேது பகவான் உட்கார்ந்துருக்காரு. 6ல் கேது பகவான், 12ஆம் இடத்துல ராகு பகவான் உட்கார்ந்துருக்கா. அப்போ இது என்ன ஆகும்னா, சில கவனக்குறைவு உண்டாகும். கவனக்குறைவுன்னு எப்படி தெரியுமா? சில நேரம் மாத்திரை எடுக்க மாட்டீங்க, டேப்லெட் விட்டுருவீங்க, மறக்க வச்சுருங்க. அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கும். ஏன்னா இது வந்து உங்களுடைய கவனக்குறைவால் உங்களுடைய உடல் நிலையில் ஒரு விதமான குறைபாடுகளை காட்டுது சரிங்களா? அதுக்குனால அதை கொஞ்சம் கவனமாக எடுத்து செயல்படுத்த பாருங்கள். சரிங்களா? இன்னொரு விஷயம் சொல்லணும், முக்கியமான விஷயம்தான், மருத்துவம் சார்ந்த செய்யுங்க. மருத்துவம் சார்ந்த பரிசோதனைகள்லாம் எதுவும் இந்த நேரத்துக்கு எதுவும் நிப்பாட்டம். அந்த ஆகஸ்ட் மாதத்தில் மேசராசி அன்பர்கள் வந்து கண்டிப்பாக மருத்துவத்துக்கு போகும்போது உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த ஒரு இதுன்னு கண்டிப்பாக போய் இது பண்ண பாருங்கள். சரிங்களா? உங்களுடைய நன்னுன்னு சொல்லிக்கிறேன், உங்களுடைய இந்த காலகட்டத்தில் மேசராசி அன்பர்களுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்ப முக்கியம். அதே நேரத்துக்கு நம்ம இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது முக்கியமான விஷயம், எல்லாருக்குமே திருமணம், காதல், ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, இந்த விஷயங்களெல்லாம் நம்ம அடுத்து பார்க்கும்போது மேசராசி அன்பர்களுக்கு வந்து
இந்த காலகட்டத்தில் உங்கள் அதிபதி செவ்வாயின் இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருப்பீங்க. அப்போ மேசராசிக்கு இந்த காதல் உறவுகள் பற்றி நம்ம பார்க்கும்போது புதனும் சுக்கிரனும் போன்ற சொல்லுவாங்கள்ல தீங்கட்டு இருக்கிறாங்க. அதாவது சுப கிரகங்கள் 5ஆம் வீட்டில் இருந்ததுனால உங்கள் காதல் வாழ்க்கையில தீவிரப்படுத்துவீங்க. உங்கள் உறவு சார்ந்த காதல் அதிகரிக்கும். நல்லா பாருங்கள். ஒரு சந்தோஷமான அந்த லவ் இந்த ஒரு மாதத்து இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய காதல்ன்ற விஷயத்தில் ஒரு விதமான தாக்கம் இருக்கும். இதயபூர்வமான அன்பை காட்டுவீர்கள். உங்களுடைய 2 பேருடைய அன்பையும் பரிமாறிக்கொள்றதுக்குள்ள வாய்ப்புண்டு. சில நேரங்களில் உங்களுடைய துணைக்கு நீங்கள் புதிய பரிசுகள் வாங்கி கொடுக்கறது கூட வாய்ப்பு இருந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெளியே எங்கேயாவது போவீங்க, ஒரு படத்துக்கு போகிறது, ஒரு பார்க் போகிறது, இந்த மாதிரி விஷயம் போகும்போது உங்களுடைய சந்திப்பு 2 பேருடைய சந்திப்பும் வெளியே நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது உங்களுடைய மகிழ்ச்சியை ரெட்டிப்பாகும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் செய்யணும். இது செய்யும்போது என்ன ஆகும்னா இந்த அடிக்கடி இந்த டைமில் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இன்னொரு விஷயங்க, உங்களோட லவ்ன்ற விஷயத்தில் வந்து நீங்கள் உங்களை எப்படி சொல்லலாம்னா அவங்க உங்களை சந்திக்கணும்னு நினைக்காங்க. நீங்கள் அதை தவிர்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி போயிடும். ஏன்னா உங்களுக்கு 2 பேருக்குள்ளேயுமே மேசராசி என்பவர்களுக்கு கருத்து வேறுபாடு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சரிங்களா? சில உறவு முறைகள் நம்மளை சோதிப்பாங்க. எப்படி சோதிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சில பிரேக்கப்லாம் சொல்லுவோம். பிரேக்கப்பு உனக்கு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க திருப்பி வருவாங்க. இன்றைக்கும் மேசராசி அன்பர்களுக்கு சில பிரேக்கப் நடந்திருக்கு. ஆனால் அவங்க திருப்பி வரதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. எதுக்குன்னா அவங்களுடைய பழைய நினைவுகள், காதல் சம்பந்தமான நினைவுகள் வந்து அவங்களுக்கு மாறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த பயிற்சிகள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் வந்து சுக்கிர பயிற்சியும் இருக்குது, குரு பயிற்சி, சூரிய பயிற்சியும் இருக்குது. அப்போ இந்த பயிற்சிகள்லாம் வந்து காதலுக்கு மிக சாதகமான ஒரு இதை தான் உண்டாக்கி கொடுக்கும். அது மட்டும் கிடையாதுங்க. மாணவர்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து போட்டித் தேர்வு எழுதுவாங்க பார்த்தீங்களா, அரசு சார்ந்த போட்டித் தேர்வு, அதில் வெற்றி பெறுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் கிடையாதுங்க, வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. முக்கியமான விஷயம், உங்களுடைய நண்பர்களாக இருக்கட்டும், உங்களுக்கு விருப்பமானவங்களாக இருக்கட்டும், அவங்களோட உறவுகளை காப்பாற்றுங்கன்னா ஈகோன்ற விஷயத்தை வெளியிட்ருங்கன்னா, ஈகோ பிரச்சனை நிறைய வர்ற மாதிரி இருக்குது. அது உங்களை சொல்லி தப்பு கிடையாதுங்க. உங்களுடைய ஜாதகம், மேசராசி அன்பர்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த மாதிரி ஒரு விஷயம் காட்டுது. அப்படின்னு இருக்கும்போது உங்களுடைய ஈகோ பிரச்சனைகள், இந்த மாதிரி விஷயங்களை அப்படி தவிர்த்துருங்க. திருமணமானவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் இந்த 7ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் வந்து கரெக்டாக 5ஆம் இடம் 6ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். அப்படின்னு இருக்கும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிங்களா, 5ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துக்கு வரும்போது சுக்கிரன் என்ன பண்ணுவார் தெரியுமா? அதுவும் 5ஆம் இடத்துல இருக்கும்போது நல்ல ஒரு புரிதல் இருக்கும். கணவன் மனைவிக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். பழைய பிரச்சனைகள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பழைய பிரச்சனை எதுவும் பேச வேண்டாம். அப்படியே ஒரு பழைய பிரச்சனைகள் பேசினாலும் அதை வந்து தவிர்க்க பாருங்க. எதுக்குன்னா 6ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வந்து கரெக்டாக வந்துருவார். கேதுவோட கன்னி வீடு, அந்த இடத்துக்குரிய புதன் பகவான் கரெக்டாக 5ஆம் இடத்துல இருப்பார், அந்த பிற்பாதியில். அப்படின்னு இருக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம பேசுகிற விஷயமே உங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியை இழக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டாகி கொடுக்கும். அதாவது ஆகஸ்ட் 25ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் கேது சேர்க்கை. இது நான் சொல்கிறது ஆகஸ்ட்டுக்கு 25க்கு அப்போ. அப்படின்னு இருக்கும்போது 6ஆம் வீட்டில் நுழையும் போது உங்களுடைய மனைவிக்கு, உங்களுடைய காதலிக்கு, இல்லை உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், இவங்களுக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக ஷாப்பிங் செய்து செலவு செய்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? செலவு செய்யுங்க. ஆனால் உணவுன்ற விஷயத்தில் செலவு செய்யும்போது மட்டும் கட்டுப்பாடு தேவை. எதுக்குன்னா தேவையில்லாத உணவுகள் வாங்கி தரும்போது உடல் ஆரோக்கியத்தில் ஒரு பிரச்சனையை உண்டாக்கும். சரிங்களா? இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நண்பர்கள் மூலமாகவும் சில நல்ல இது உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படி உங்கள் நண்பர்கள் மூலமாக இந்த சில நல்லது வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன்னா, உங்களுடைய இந்த நேரப்படி மேசராசி என்பவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துன்ற போது சில நல்ல பலன்களும் இருக்கிற இந்த கிரகங்கள் எல்லாமே கூட்டு சேர்ந்து உங்களுக்கு கொடுக்க போகிறார்கள். அதனால தான் நான் சொல்லியிருந்தேன், நண்பர்கள் மூலமாக நல்ல பலன் உண்டுன்னு சொல்லியிருந்தேன். மாணவர்களுக்கு வந்து வெளிநாட்டு போய் படிக்கிறதுக்கோ இல்லை இங்கேயே உங்களுக்கு, ஏன்னா சில பேருக்கு இந்த மாதத்தில் கவுன்சிலிங் வரலாம். எக்ஸாம்ஸ் எழுதியிருப்பீங்க, என்ட்ரன்ஸ் எழுதியிருப்பீங்க எல்லாத்துக்குமே. அப்போ அந்த கவுன்சிலிங் எல்லாமே உங்களுக்கு வந்து சாதகமான ஒரு சூழ்நிலை வர கொடுக்கும். அப்படி இருக்கும்போது மேசராசி அன்பர்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து சாதகமாக இருக்கும். திருமண வாழ்க்கையில் சில பதட்டம் அதிகரிக்க கொடுங்க. தேவையில்லாத விஷயங்க, மனசுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத விஷயங்களுக்கு பதட்டத்தை உண்டாக்கும். அதனால் நீங்கள் அதை போட்டு கவலைப்பட்டு இருக்காதீங்க. என்ன ஒரு விஷயம் நான் ஒன்றே சொல்லிக்கிறேன், நீங்கள் பேசுகிற விஷயத்த கொஞ்சம் கவனமாக பேச பாருங்கள். இது நம்ம பேசுகிறது கரெக்டான விஷயமான்றதை யோசிச்சுட்டு பேசுங்க. எந்த காரணம் கொண்டும் சபையில் வாக்கு விட்டுறாதீங்க. அதாவது எதுவும் பேச்சை விட்டுறாதீங்க. அப்படி பேச்சை விட்டிங்கன்னா அது உங்களுக்கு சில சிக்கல்களை உண்டாக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் நான் முதல்ல சொல்லியிருப்பேன், பரிகாரங்கள்ன்ற விஷயம் நான் சொல்லியிருப்பேன். பரிகாரம் இருக்கும்போது இந்த காலத்தில் தினமும் அம்மன் தெய்வ வழிபாடு, சரிங்களா? அம்மன் தெய்வ வழிபாடை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அது மட்டும் கிடையாது, முக்கியமானது வந்து அம்மன் தெய்வ வழிபாடுனா உங்களுக்கு பிடிச்ச அம்மன், துர்க்கை அம்மன் ரொம்ப சிறப்பு. இல்லை எனக்கு தனிப்படையான செவ்வாயோட இருக்குது, காளியம்மனாக இருக்கலாம், பத்ரகாளியாக இருக்கலாம், வட பத்ரகாளியமாக இருக்கலாம், இல்லை காளிகாம்பாலாக இருக்கலாம்.
அதாவது வந்து ஒரு தெய்வம்ன்றது உக்கிர தெய்வம் இருப்பாங்க பார்த்தீங்களா, மேசராசி அன்பர்களுக்கு வந்து அந்த தெய்வ வழிபாடுகள் வந்து இந்த வழிபாடுகள் எப்போ செஞ்ச சிறப்புன்றதை அதையும் நான் சொல்லிக்கிறேன். செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை இந்த கிழமையில மேசராசி அன்பர்கள் வந்து இந்த தெய்வ கோவில் சென்று வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான மாதமாக தான் போக போகுது. நல்லா ஒரு இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிக்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் முழுசா நம்ம மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாத பலன்கள் பார்த்தோம். அப்படின்ட்டு இருக்கும்போது இது வரைக்கும் நான் உங்களுக்கு எல்லா விஷயம் சொல்லியிருப்பேன். அப்போ இந்த பரிகாரங்களையும் நீங்கள் செஞ்சுட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்லபடியாக தான் போக போகுது. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். எல்லாம் நன்மைக்கு யூடியூப் சேனல் இருக்குது பார்த்தீங்கன்னா, எல்லா நன்மைக்கு யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நீங்கள் சப்போர்ட் பண்ணால் அடுத்தடுத்து வீடியோக்கள் போட்டுகிட்டே இருப்போம். சரிங்களா? இப்போ நான் இதே மாதிரி இந்த மாதத்துக்குள்ளே எல்லா வீடியோஸும் வரும், எல்லாத்தையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.